அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இப்போ வெங்கனா மீனை மிளகாய் வறுத்து போட்டு வச்சுறாங்க. நம்ம பீக்கங்காய் பொரியலும் சீலா மீன் ரோஸ்ட்டும் வைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். 1/2 கிலோ வெங்கனா மீனை கழுவி வச்சுருக்குது. 100 கிராம் சின்ன வெங்காயம், 3 தக்காளி பழம், ஒரு கத்தரிக்காய், கொஞ்சமாக புளி கரைச்சல். இப்போ தக்காளியும் முக்கால்வாசி வெங்காயத்தையும் போட்டு நல்லா பிணைஞ்சிக்கிறேன்னு பிணைஞ்சிட்டு புளி கரைச்சலையும் ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கிறேன்னு. இப்போ சட்டி அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய், 6 காஞ்ச மிளகா அதை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன்னு. நம்ம தேவைக்கு காரத்துக்கு தக்கன மிளகா போட்டுக்கலாம். நான் 6 மிளகா போட்டுக்கிறேன். அதை நல்லா செவக்க வதக்கி எடுத்து புளி கரைச்சலில் போட்டுக்கிறேன்னு. போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் வெங்காயம் வச்சுருக்கிறது எண்ணெயில் போட்டு அதை வதக்கிக்கிறேன்னு. இப்போ இந்த மிளகாயை நல்லா அந்த புளி கரைச்சலை நல்லா பிணைஞ்சி விட்டுறணும். இந்த மிளகா தான் நம்மளுக்கு காரம் ஆனத்துக்கு. இப்போ புளி கரைச்சலை தூக்கி ஊற்றி 1 ஸ்பூன் மீன் மசாலாத்தூள். இதுக்கு மசாலாத்தூள் நிறைய தேவைப்படாது. 1 ஸ்பூன் மீன் மசாலாத்தூள் போட்டால் போதும். தேவையான அளவு உப்பு, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கத்தரிக்காயும் போட்டு நல்லா கலக்கி விட்டு மூடி போட்டு கொதிக்க விடணும். இப்போ பீக்கங்காயை 1/2 கிலோ பீக்கங்காயை பொடிசாக நறுக்கி உப்பு போட்டு ஊற வச்சுருக்கிறேன். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்குது. ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய், காஞ்ச மிளகா, ஒரு காஞ்ச மிளகா, வெங்காயம், கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. வதக்கிட்டு பீக்கங்காயை நல்லா புழிஞ்சு விட்டு போடணும். தண்ணி விட்டுருக்கேன், உப்பு போட்டு ஊற வச்சதுனால நல்லா புழிஞ்சு விட்டுட்டு எல்லா பீக்கங்காயும் அள்ளி போட்டு நல்லா வதக்கணும். இப்போ ஆனை கொதிச்சிருச்சு. மீன் அள்ளி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ மிளகா வறுத்தானம் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கி. இதுக்கு மசாலாவெலாம் ரொம்ப தேவைப்படாது. வெங்காயம் தக்காளியும் நிறைய போட்டு காய்ச்சினோம்னா நல்லா இருக்கு. இப்போ பீக்கங்காய் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதுக்கு ஒரு முட்டை உடச்சி ஊற்றி அதையும் நல்லா செவக்க வதக்கி அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இந்த ஆனத்துக்கு பீக்கங்காய் அப்படி பொரிச்சா நல்லா இருக்கும். இப்போ சீலா மீன் ரோஸ்ட் வைக்கிறது. 1/2 கிலோ சீலா மீனுக்கு மஞ்சத்தூள், மீன் மசாலாத்தூள், உப்புத்தூள் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி மீனை அரை பொரியலாக பொரிச்சு எடுக்கணும். இப்போ எல்லாத்தையும் பொரிச்சாச்சு. ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய், பெரிய வெங்காயத்தில் ஒரு 3 பெரிய வெங்காயம், கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன்னு. ஒரு 3 தக்காளி பழம் அதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன்னு. இப்போ நல்லா வதங்கிருச்சு. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன்னு.
இப்போ 2 பச்சை மிளகா அதையும் போட்டுக்கிறேன்னு. போட்டு இதுக்கு தேங்காய் பால் ஊற்றணும். இப்போ தண்ணி பாலை முதல்ல ஊற்றிக்கிடுவோம். கெட்டிப்பால் தலைப்பால் இருக்குது, அது கடைசியில் ஊற்றணும். தண்ணிப்பாலை ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு மூடி போட்டு கொதிக்க வைக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மீனை போட்டு லேசாக கிண்டி விட்டு இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கெட்டிப்பாலை தூக்கி ஊற்றி அதையும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். இப்போ நல்லா வற்றி வந்துருச்சு. நல்லா வற்றி ஆன வந்துருச்சு. இப்போ மல்லி இலையை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ சீலா மீன் ரோஸ்ட்டும் ரெடி. செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.